பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இதுக்காக அவங்க அமெரிக்கா போய் 1 மாதம் அங்கே ஹாஸ்பிட்டலில் தங்கி மேல் சிகிச்சை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இது பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. இதை பற்றி பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் சிவராஜ்குமாரே இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போது அவங்க எனக்கு நோய் இருக்கிறது உண்மைதான், அதுக்காக நான் அமெரிக்கா போய் சிகிச்சை பெற போகிறது உண்மைதான், ஆனால் அது புற்றுநோய் இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த நோய் என்ன அப்படின்னு முழுசாக கண்டுபிடிக்கப்படலை, அதனால ஃபேன்ஸ் யாரும் எனக்கு புற்றுநோய் அப்படின்னு பதற்றப்பட வேணாம், நான் நலமோட இந்தியா திரும்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிகிச்சைக்காக அமெரிக்கா போகணும் அப்படிங்கிற காரணத்தினால சிவராஜ்குமார் ஏற்கனவே தான் ஒப்பந்தமான படங்கள்ல இருந்து விலகிட்டாங்க. இந்த நிலையில சிவராஜ்குமார் உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி மூத்த பத்திரிகையாளர் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல அவங்க மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் மகன் சிவராஜ்குமாரை பத்தி திரைத்துறையில எல்லாரும் பேசுறதை கேட்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாயிருக்கும். இந்த காலத்துல இப்படி ஒரு நடிகரா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறாரு. அவரோட சகோதரனும் நடிகருமான மறைந்த புனித் ராஜ்குமாரும் ரொம்ப மனிதநேயம் கொண்டவர். இவரு அவரையே மிஞ்சுற அளவுக்கு இருக்கிறாரு. அவங்களோட அப்பா ராஜ்குமார் இறக்கும்போது சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு கொடுத்தாங்களாம். அப்போ சிவராஜ்குமார் என்னோட அப்பா சம்பாதிச்ச சொத்துல இருந்து எனக்கு எந்த பங்கு வேணாம், அது மட்டும் இல்லாம நான் வேணாம் சொன்ன சொத்து மொத்தத்தையும் அநாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிடுங்க, நான் சினிமாவில் சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்னோட சொத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் மாதிரி கன்னடத்தில் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க தான் சிவராஜ்குமார். இவங்க கடைசியாக தமிழில் தனுஷ் கூட கேப்டன் மில்லர் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட ஜெயிலர் படத்தில் கேமியோ ரோலில் நடித்து மிரட்டியிருந்தாங்க. சில நிமிஷங்களே வந்தாலும் இவங்களோட காட்சிகள் பெரிய அளவில் கைத்தட்டல் வாங்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் ஈடி இயக்குனர் ரவி அரசு இயக்கத்தில் இவங்க ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போது சிகிச்சை காரணமாக அந்த படம் கைவிடப்பட்டிருக்குது. இந்த படத்துல தனக்கு பதிலா தனுஷ் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்குதான். அது மட்டும் இல்லாம ஜெயிலர் 2 படத்துல சிவராஜ்குமார் திரும்ப வந்து மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீக்கிரமே சரியாகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் பலரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க.